இன்னைக்கு என்னோட கிச்சன்ல வெறும் 4 பொருளை வச்சு நம்ம ஓரியோ பிளாக் ஃபாரஸ்ட் புட்டிங்க செய்ய போறோம். வெறும் 4 பொருள் தான் வேணும். முதல்ல நமக்கு ஓரியோ பிஸ்கெட், விப் கிரீம், அப்புறம் செரிஸ், அப்புறம் வெட்டின சாக்லேட். அவ்வளவுதான், யம்மி புட்டிங் தயாராயிரும். ஓரியோ பிளாக் ஃபாரஸ்ட் புட்டிங் செய்ய நம்ம சமைக்கவோ இல்ல பேக் பண்ணவோ வேண்டியதில்ல. நம்ம அப்படியே ஒரு கிளாஸ்ல எடுத்து வச்சா போதும். முதல்ல இதுக்காக நான் ஒரு நீளமான கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இங்க பொடி பண்ணி வச்சிருக்க ஓரியோ பிஸ்கெட்டை எடுத்துக்கலாம். இது சாதாரண பிஸ்கெட் தான். நடுவுல இருக்கும்ல அந்த கிரீம் மட்டும் நான் வெளியில எடுத்துட்டேன். அப்புறம் நல்லாவே பொடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த புட்டிங் செய்ய நான் ஓரியோ பிஸ்கெட்டை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஆனா பொதுவா புட்டிங்க நம்ம கேக்ல தான் செய்வோம், அதுவும் சாக்லேட் கேக்ல தான். ஆனா நீங்க வேகமா செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓரியோ ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா அது ஈரமா இருக்கும்போது கேக் மாதிரி அப்படியே நமக்கு புட்டிங்க்கு தேவையான அந்த அமைப்பை கொடுக்கும். ஓரியோ பிஸ்கெட் ரொம்ப ருசியானது. இப்ப இத செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல நான் இந்த கிளாஸ்ல நம்ம பொடி பண்ண இந்த ஓரியோ பிஸ்கெட்டை சேர்த்துக்கிறேன். எந்த புட்டிங்கா இருந்தாலுமே அதோட அழகு லேயர்ஸ்ல தான் இருக்கு. சோ அத பாத்துக்கோங்க. இது ரொம்ப கிளீனா பெர்ஃபெக்ட் லேயரா இருக்கா அப்படின்னு. இப்ப நான் இந்த ஓரியோ பிஸ்கெட் பவுடருக்கு ஒரு முழு பாக்கெட்டை எடுத்திருக்கேன். அதுல இருக்கிற எல்லா பிஸ்கெட்டையும் நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். கிளேஸ்டு செரிஸ எடுத்திருக்கேன். இது தோராயிரமா ஒரு 100 கிராம் செரிஸ் இருக்கும். இதோட அளவு நீங்க எந்த கிளாஸ்ல பண்றீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. உங்க கிளாஸ் பெருசு இல்ல சிறுசு அப்படின்னா அதை பொறுத்து தான் நான் இன்னைக்கு இந்த அளவை ஷேர் பண்றேன். அப்புறம் இது கூட சாதாரண குக்கிங் சாக்லேட் கம்பவுண்ட எடுத்திருக்கேன். நான் டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லாவே சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க சாக்லேட் சிப்ஸ கூட பயன்படுத்திக்கலாம். எதுவுமே இல்லாட்டி நீங்க உங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கற அப்புறம் அவங்க சாப்பிடுற சாதாரண சாக்லேட்டையும் வெட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் இது கூட நான் கொஞ்சம் சாக்லேட்டை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல சாக்லேட் அப்புறம் செரிஸ் இல்ல அப்படின்னா என்ன நல்லா இருக்க போகுது. அதனால இப்ப சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த சாக்லேட் கூட கிளேஸ் பண்ண செரிஸை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் என்கிட்ட இங்க விப் கிரீம் இருக்கு. அத நான் பைப்பிங் பேக்ல போட்டிருக்கேன். அப்பதான் ரொம்ப அழகான லேயர் வரும். இப்ப இத வச்சு மேல இருக்கிற விப் கிரீம் லேயரை போட்டுக்கலாம். இப்ப திரும்பவும் ஒரு லேயருக்கு ஓரியோ பிஸ்கெட் பொடியா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் வெட்டின டார்க் சாக்லேட்டை சேர்த்துக்கிறேன். இப்ப திரும்பவும் இதுக்கு மேல இந்த கிரீமை இப்படி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி. நீங்க எப்பெல்லாம் புட்டிங் செய்யறீங்களோ அப்பெல்லாம் கண்டிப்பா இத பாத்துக்கோங்க. மேல இருக்கிற லேயர், அதாவது டாப் லேயர் கண்டிப்பா எப்பயும் கிரீமா தான் இருக்கணும். ஏன்னா இந்த கிரீமோட ஈரத்தன்மை அப்புறம் நம்ம ஃபில் பண்ணிருக்க ஓரியோ பிஸ்கெட் சேரும் போது நமக்கு கேக் மாதிரி அமைப்பு வரும். அப்புறம் ஒரு நல்ல சுவைய தரும். அப்புறம் இந்த மேல் பகுதிய நல்லா தட்டையா ஆக்கிக்கலாம். இதுக்கு மேல நான் இந்த செரிஸ இப்படி வச்சுக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி. இப்படி பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் மேல இப்ப நான் இதுல ஒரு ஓரியோ பிஸ்கெட்டை இப்படி வச்சுக்கிறேன். இந்த ஓரியோ பிளாக் ஃபாரஸ்ட் புட்டிங் ரெடி ஆயிருச்சு. உங்ககிட்ட சொன்னேன்ல இத வேகமா செஞ்சிடலான்னு. 4 பொருள் தான், சமைக்க வேண்டாம், பேக் பண்ண வேண்டாம். அப்புறம் இந்த புட்டிங் செட் ஆக ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். எப்பெல்லாம் நீங்க புட்டிங் செஞ்சாலும் அடுத்த நாள் தான் அது ரொம்ப நல்லா இருக்கும். சோ நீங்க எப்ப செய்யணும் அப்படின்னு நினைச்சாலுமே ஒரு நாளைக்கு முன்னாடியே செஞ்சு அது செட் ஆக ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. இந்த புட்டிங் செட் ஆகணும் அப்படின்னு சொன்னாலுமே ஆனா அது வரைக்கும் யார காத்திருக்கிறது. அதனால நான் இதை மட்டும் எடுத்து முதல்ல சாப்பிட்டு பாக்குறேன். அப்பதானே நான் உங்களுக்கு சொல்ல முடியும் எப்படி இருக்குன்னு. அமேசிங் புட்டிங்.